இந்த 3 சுழினா இந்த நா, இந்த 2 சுழினாக்கு தான் நம்ம இன்னைக்கு வேறுபாடு பார்க்க போறோம். இப்போ கான்யாச்சா எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 3 சுழினா டாக்கு பக்கத்துல வருது. அதாவது இதை வந்து நம்ம டன்னகரம் அப்படின்னு சொல்றோம். டன்னகரம் இது வந்து 3 சுழினான்னு நம்ம சும்மா பேச்சு வழக்குல சொல்றது. அதே மாதிரி இந்த நா பார்த்தீங்கன்னா தாக்கு அப்புறமா வருது. ஸோ இதை வந்து தன்னகரம் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த கடைசியா இருக்கிற 2 சுழினா பேச்சு வழக்குல 2 சுழி சொல்றோம். இது ரன்னகரம். ஸோ இந்த மூணையுமே வந்து நம்ம எக்ஸாம்பிளா பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். இப்போ வா டேஷ் தூ எந்த இன் வரணும் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரும். இப்போ இங்க தூ வந்து தன்னகரம் வந்திருக்கா, தா தன்னகரம். தன்னகரம்க்கு எது வரணும்? இந்த நா வரணும். அப்போ இந்து இந்து. இப்போ இங்க பாருங்க தே டேஷ் ராயில் தென்றல், இது என்னது? ரன்னகரம். ரன்னகரம்க்கு 2 சுழி வருது. அப்போ இந்த இடத்துல 2 சுழினா தென்றல். அதே மாதிரி இங்க நா இண்டு நண்டு, இது வந்து டன்னகரம். இங்க 3 சுழினா சே இன்று சென்று, இது ரன்னகரம், அதனால 2 சுழினா. ஸோ இந்த மாதிரி தான் இது எல்லாத்தையுமே வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. கடைசி இதுக்கு என்ன பதில்ன்றதை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.